ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோன்னா காந்தி கண்ணாடி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி, ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு சூப்பரான கம்பெனி. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷன் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது 100% ட்ரஸ்டபுள் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். காந்தி கண்ணாடி இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா KPY பாலா. அதாவது KPY பாலாவுக்கு ரொம்ப நாள் ட்ரீம் என்னென்னா, அவர் ஒரே ஒரு படத்துலையாச்சும் ஹீரோவாக நடிக்கணும்னு தான் ஆசை. அந்த ஆசை வந்து இந்த படத்தில் நிறைவேறியிருக்கு. ஆனால் KPY பாலாவுக்கு பயங்கர எதிர்ப்பு. இந்த படத்து வர்றதுக்கு பல வகையில் வந்து தொந்தரவு பண்ணாங்க. அதையும் மீறி வந்து படம் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். படம் வந்து இப்போ வந்து OTTயில் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து எப்போ இருக்குன்னு கேட்டால், படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னா KPY பாலாவால் சூப்பராக இருந்துச்சுன்னு கேட்டால், இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ 2 ஹீரோயின்னு தான் சொல்லணும். அந்த ரெண்டாவது ஹீரோயின் யாருன்னா பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா. அவங்க தான் 2வது ஹீரோயினி. இல்லை ஃபஸ்ட்டு ஹீரோயினி அவங்க தான். KPY பாலாலாம் 2வது ஹீரோயின். படம் வந்து அவங்களால வந்து நிறைய இடத்துல ஃபீல் குட். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா, ஒரு லவ்வர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். படம் வந்து அந்தளவுக்கு தூக்கி நிறுத்தினது பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா. இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து 2 hours 6 minutes தான். அதனால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காது. ஆனால் அடிக்கும். அது எங்கன்னா செகண்ட் ஹாஃபில் லைட்டாக அடிக்கும், ஸ்டார்டிங்கில் அடிக்கும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடும். அதே மாதிரி இந்த படம் வந்து எதில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா, அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து குழந்தைகள் இல்லை. இப்போ வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு அர்ச்சனாவுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால் அதை நிறைவேற்றுறதுக்காக வந்து பாலாஜி சக்திவேல் வந்து KPY பாலா வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன். செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்லலாம் சிலரெல்லாம் வந்து கண் கலங்க வச்ச சீன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக அர்ச்சனா வந்து கிளைமேக்ஸில் நடிச்சிருந்தாங்க. KPY பாலா வந்து அவங்களும் வந்து டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. காமெடி வந்து அங்கே தான் ஒர்க் ஆச்சு ஒழிச்சு, மற்றபடி ஃபீல் குட் மூமெண்ட்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா மியூசிக் வந்து அதுலேயும் கிளைமேக்ஸில் போட்ட சாங்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த எமோஷ்னலும் அந்த சாங்கும் வேறு மாதிரி பில்டப் பண்ணி போச்சு. இந்த படம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து லோ பட்ஜெட் படம், KPY பாலா படம் என்ன நல்லா இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. படம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமும் சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4 கொடுக்குறோம். மீண்டும் இன்னொரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.